ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி வித் சோஃபியா. என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி மேக்கப் vlog தான். மேக்கப்னால் ஃபுல்லாக எல்லாமே மேக்கப், ஹேர் டூ அந்த மாதிரி எல்லாமே. நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்காக. ஓகே, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இது தாண்டி தாண்டி மேக்கப் போய் ஹேர் டூ போய் ஹேர் டூலேருந்து மேக்கப் போய் மேக்கப்லேருந்து சாரீ ட்ரெப்பிங் போய் ஃபுல் செட்டே ஆன மாதிரி ஆயிடுச்சு. இதுதாங்க அந்த நவீன மிஷின். இந்த நவீன மிஷின்லாம் வச்சு தான் ஹேர் இந்த மாதிரிலாம் வால்யூம் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலான்னு தான் ஆரம்பித்தோம். சரி, ஓகே, நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போம், ஹேர்லாம் எப்படி செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். சிஸ்டர் தான் பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஆரம்பிக்கும் போதே டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:30 கிட்ட ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு பேபிஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு உட்காந்தோம். ஆனால் முடியலங்க. எப்படி தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவ்வளோ பொறுமையாக அதை பண்ணுறாங்கன்னு என்னால் உட்காந்துட்ருக்கவே முடியல. ஏன்னா இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். மேரேஜுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்தளவுக்கெல்லாம் மேக்கப்போ ஹேர் டூவோ பண்ணல, சிம்பிளாக பண்ணிட்டோம். ஆனால் இது பண்ண பார்த்திங்கன்னா அவ்வளோ டைம் எடுக்குது. செகண்ட்ஸில் பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 ஹவர்ஸ் கிட்ட ஹேருக்கே டைம் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலுமே ரொம்ப கஷ்டந்தாங்க இது. ஹேர்லாம் ட்ரிம் பண்ணி ஒரு வழியாக ஹேர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது ஃபேஸ்க்கு தான். இதுக்கே கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நீ ஃபேஸ்க்கு என்ன பண்ணுறது இல்லை. இவர் வேறு பக்கத்துலேயே உட்காந்துட்டாரு. நானும் உங்களோட சேர்ந்து இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இவங்க எல்லாத்தையும் சமாளித்து இது எப்படி மேக்கப் முடிய போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அப்புறம் இவங்களே வச்சுட்டு அப்படியே மேலே மேலே நாங்களும் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்களா சேட்டையை? இப்படியே தான் சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் அவங்களையும் கூட வச்சுட்டே தான் பண்ணுவோம். கிட்ஸ் இருந்தாலே இது தான். நம்ம என்ன வேலை வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் அவங்கள நம்ம கூட வச்சுக்கணும், அந்த மாதிரி தான். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்தது மேக்கப் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ப்ரைமர் போட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு ப்ரைமர் போட்டு லைனாக 1 by 1 போட்டுட்ருந்தோம். ஃபவுண்டேஷன், பவுடர் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டாங்க. எனக்கு இதோட பேர்லாம் அந்தளவுக்கு சரியாக தெரில. அவங்க தான் எல்லாத்தையும் எனக்கு பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. எப்படா கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப டைம் எடுக்குதுங்க. எப்படி மேக்கப் போடுறவங்களாம் இவ்வளோ பொறுமையாக உட்காந்து எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி மேக்கப் போடுறாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் அந்தளவுக்கு சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு மேக்கப் போட்டு நான் பார்த்ததில்ல. அதனால் எனக்கு இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு மனசில் தோணிகிட்டே இருந்துச்சு. நல்லா இருக்குமா, நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு, ஏன்னா நான் மிரரும் பார்க்கவே இல்லை. கடைசி வரைக்கும் நான் மிரர் பார்க்கவே இல்லை. மொபைல் கேமராவில் தான் வச்சு அப்பப்போ பார்த்துட்டு இருந்தேன். அது எனக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டியே தெரியல. ஃபேஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இல்லையோ, நம்மளுக்கு அந்த மேக்கப் செட் ஆகலை, ஹேர் டூ செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி ரொம்ப நேரம் எனக்கு கடைசி எண்டு வரைக்கும் நான் ஃபுல்லாக பார்க்குற வரைக்குமே எனக்கு தோணுனது அதுதான். நம்மளுக்கு இது செட் ஆகலை, நல்லா இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் தோணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க சூப்பராக எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்து பண்ணிகிட்ருந்தாங்க. அதனால் எனக்குள்ள ஒரு பயம், சரி இது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். நானே சாப்பாடு சாப்பிடாம அவ்வளோ பசியில் உட்காண்ட்ருக்கேன். என் கொழுந்தனார் அவங்க ஒய்ஃப் கூட்டி விட்டுட்ருக்காங்க. எண்ணெய் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மேக்கப் போட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் இது சாரீக்கு போய்ட்டோம். அதே மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேக்கப்பெல்லாம் சாரீக்கு போய்ட்டு சாரியெல்லாம் போட்டுட்டு வீட்டில் இருந்த கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகியாச்சு ஃபுல்லாகவே. சரி, இவங்க வெளியே போகலாம், வெளியே போய் இவங்களுக்கு காட்டலான்னு பார்த்தா டக்குன்னு கரண்ட் போயிடுச்சு. கரண்ட்டு போனதே பாதி ரெடி ஆக முடியல. இருந்தாலும் ஓகே, அந்த ஃபோன் லைட்டை வச்சு மீதியெல்லாம் கிளம்பிட்டு வீட்டுக்கு வெளியே போய் காமிச்சேன். என்ன ரியாக்ஷன் காட்டுறாங்க, அவங்க இந்த மாதிரி என்னை பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு. நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க எல்லாருமே. கொஞ்சம் எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் நான் இன்னும் பார்க்கல. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில் உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுதான் இன்றைக்கோட என்னோடய டே இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உண்மையிலுமே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டில் போயிருந்தா கூட இந்தளவுக்கு நான் உட்காந்து பண்ணுவேன்னு தெரியல. அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எனக்கு கலைக்கிறதுக்கே மனசில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரியே வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.